வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலே பற்றின வீடியோ போட்டிருந்தோம். ரிலேனா என்ன, ரிலே எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது ரிலேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலமாக ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சப்ளை கடத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் தான் சொல்லியிருந்தோம், ஆட்டோமேட்டிக் சுவிட்ச். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எதுக்காக ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ண வேண்டியது, எதுக்காக ரிலே யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக நம்ம மேனுவலாக ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரிலே வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் தெளிவாக கேட்டிருந்தாங்க. இந்த சந்தேகத்தெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தெளிவாக சொல்ல போகிறோம். அதாவது ஒரு ரிலேன்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்சுன்னும் போது அந்த இடத்துல எதுக்காக ரிலேக்கு பதிலாக சுவிட்ச் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ரிலேவோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தெளிவாக சொல்ல போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் ரிலே வந்து நிறைய இடத்துல நிறைய காரணத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஷெல்ஃபுக்காக ரிலே யூஸ் பண்ணுவாங்க, ரேடியேட்டர் ஃபேனை ரன் பண்ணுறதுக்காக ரிலே யூஸ் பண்ணுவாங்க, கில் சுவிட்சில் வந்து ஒரே ஒரு சுவிட்ச் மூலமாக பல சப்ளை வந்து ஆன் பண்ணுறதுக்காக ரிலே யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் ஃப்ளாஷரும் ஒரு ரிலே மாதிரி தான். பாஸ் லைட் எரிய வைத்து, பாசிங் லைட் எரிய வைத்து ரிலே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ரிலே யூஸ் பண்ணுறாங்க. ரிலேன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரிலே. அதாவது இது வந்து ஒரு 4 பின் 12 வோல்ட் ரிலே. இதுலேயே 5 பின் ரிலே இருக்குது. மேக்ஸிமம் பைக்கில் பார்த்தீங்கன்னா 4 பின் தான் யூஸ் பண்ணுவாங்க. 5 பின்ன்றது பார்த்தீங்கன்னா பாசிங் லைட் அந்த மாதிரி சில இடத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் 4 பின் யூஸ் பண்ணுவாங்க. ரிலே எதுக்காக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலே. இதோட பர்பஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து செல்ஃப் ரிலே. இந்த ரிலேக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பெரிய சைஸில் இருக்கும். இந்த ரிலே எதுக்காகனா, ஒரு பேட்டரியில் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. இதோட ஆம்பியர் வந்து செல்ஃப் மோட்டருக்கு வந்து ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட்டும் இந்த பேட்டரியோட முழு ஆம்பியரும் போனால் தான் செல்ஃப் மோட்டர் வந்து சுத்தம். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடிமனான ஒயரை யூஸ் பண்ணி தான் வந்து செல்ஃப் மோட்டரில் பாசிட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு போவாங்க. இது மாதிரி தடிமனான ஒயரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் இருக்கக்கூடிய செல்ஃப் சுவிட்ச் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சுவிட்சு. நம்ம இது வழியாக பார்த்திங்கன்னா நம்ம மெலிசான ஒயர் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ மெலிசான ஒயர் நம்ம போட்டோம்னா என்ன ஆகுனா, டேரெக்டாக பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து நம்ம வந்து மெலிசான ஒயரை போட்டு சுவிட்ச் மூலமாக திரும்பி செல்ஃப் மோட்டரில் கொடுத்தோன்னா அது பேட்டரியோட ஆம்பியர் தாங்காமல் என்ன ஆகுனா அந்த ஒயர் வந்து எரிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெலிசான ஒயர் மூலமாக செல்ஃப் சுவிட்சில் மூலமாக எடுத்து வந்து என்ன பண்ணால் இந்த ரிலே ஆன் பண்ணுவாங்க. ரிலே ஆன் பண்ணால் ரிலே என்ன பண்ணுன்னா, இதே மாதிரி தடிமனான ஒயர் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்புட்டில் பார்த்திங்கன்னா பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து ஒரு தடிமனான ஒயர் வந்து செல்ஃப் ரிலேக்கு போயிடும். நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது செல்ஃப் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய சப்ளை டேரெக்டாக செல்ஃப் மோட்டருக்கு போகாது. இந்த செல்ஃப் ரிலேக்கு போய்ட்டு செல்ஃப் ரிலே ஆன் பண்ணோம். செல்ஃப் ரிலே ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த செல்ஃப் ரிலே வந்து அதிகமான ஆம்பியர் உள்ள இந்த தடிமனான ஒயர் மூலமாக இன்னொரு பாசிட்டிவ் ஜம்ப் பண்ண வச்சு இந்த இன்னொரு ரெண்டை வந்து செல்ஃப் மோட்டரில் எடுத்து போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், கம்மியான ஆம்பியர் வச்சு நம்ம அதிகமான ஆம்பியர் உள்ள செல்ஃப் மோட்டர் ரன் பண்ண வைக்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ் கம்மியான பைப் மூலமாக ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய பைப்பில் இருக்கிற வால்வு ஆப்ரேட் பண்ணி பெரிய பைப் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கணக்குது. ஆம்பியர் கம்மியாக இருக்கிற ஒயர் மூலமாக போயிட்டு ஆம்பியர் அதிகமாக இருக்கிற ரிலே வந்து நம்ம ஆன் பண்ண வைக்கிறோம். இது மாதிரி முக்கியமாக வந்து கம்மியான ஆம்பியர் வச்சு அதிகமான ஆம்பியர் உள்ள ஒரு டிவைஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரிலே யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனை யூஸ் பண்ணுறதுக்கு ஓட வைக்கிறதுக்கு நம்ம ரிலே யூஸ் பண்ணுறாங்க. ரேடியேட்டர் ஃபேனை வந்து நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணி ஓட வைக்கவே முடியாது. ஏன்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 95 டிகிரி ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேன் ரன் ஆகணும். நமக்கு இன்ஜினோட டெம்பரேச்சர் எப்போ 95 டிகிரி ரீச் ஆகுது சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம அதை பார்த்து நம்ம வந்து ரேடியேட்டர் ஃபேனுக்கு வந்து சுவிட்ச் வச்சு நம்ம ஆன் பண்ண முடியாது. அது மாதிரி டைமில் ரேடியேட்டர் ஃபேனுக்குன்னு தனியாக ஒரு ரிலே வச்சிட்டோம்னா இது என்ன பண்ணோன்னா, இன்ஜினில் இருக்கக்கூடிய CO2 சென்சார், அதாவது கூலண்ட் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார், அது கொடுக்குற சிக்னல் மூலமாக இன்ஜின் டெம்பரேச்சர் 95 டிகிரி போச்சுன்னா ECU என்ன பண்ணோம், அந்த CO2 சென்சார்லேருந்து சிக்னல் வந்தோடனே ECU என்ன பண்ணோன்னா இந்த ரிலேவுக்கு தேவையான பாசிட்டிவ் சப்ளைவோ இல்லை நெகட்டிவ் சப்ளைவோ அனுப்பிச்சு வச்சு இந்த ரிலேவை ஆப்ரேட் பண்ணோம். ரிலே ஆனாலும் என்ன பண்ணோம், ரிலே என்ன பண்ணோன்னா பேட்டரியோடைய பாசிட்டிவ் சப்ளைவை ரிலே மூலமாக ஜம்ப் பண்ண வச்சு ரேடியேட்டர் ஃபேனை கொண்டு போய் ரேடியேட்டர் ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண வச்சிடும். மறுபடியும் இன்ஜின் டெம்பரேச்சர் 95 டிகிரிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் டவுன் ஆகும்போது இன்ஜினோட சூடு குறைஞ்சோன்னு என்ன பண்ணோம்னா ECU என்ன பண்ணோம், இந்த ரிலேவுக்கு போகக்கூடிய அந்த சப்ளையை கட் பண்ண உடனே ரிலே ஆஃப் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் ரேடியேட்டர் ஃபேனும் ஆஃப் ஆகிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக பண்ணவே முடியாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுவிட்ச் மூலமாக நம்ம பல டிவைஸ் ஆன் பண்ணுறது. அதாவது நம்ம கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், இப்போ சாவி ஆனில் இருந்தாலும் கில் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னா நமக்கு செல்ஃபும் வேலை செய்யாது, ஃபியூல் பம்பும் ரன் ஆகாது. அது மாதிரி ஒரே சுவிட்ச் மூலமாக நம்ம பல டிவைஸை வந்து ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு ரிலே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கில் சுவிட்ச் ரிலே. கில் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். இது வந்து ரேடியேட்டர் ஃபேனோட ரிலே, இது வந்து கில் சுவிட்சோட ரிலே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒயிட்டு ஒரு இன்புட்டை கொடுத்து அதை 2 அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு டிவைஸுக்கு தேவையான அவுட்புட்டாக எடுத்துகிட்டு போய்டும். ஒரு ரிலே வச்சு ஒரு சுவிட்சை வச்சு 2 டிவைஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு ரிலே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டவுட் கேட்டிருந்தாங்க, ஒரு வண்டியோட ரிலேவை இன்னொரு வண்டியில் யூஸ் பண்ண முடியுமா கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50-50% சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த ரிலே 4 காலம் வரும். இப்போ இந்த ரிலேவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். பார்ட் நம்பர் மாறும்.
அப்போ என்ன ஆகுனா இதில் வந்து இங்கே பாசிட்டிவ்னு வச்சுங்க, இங்கே நெகட்டிவ்னா அந்த அடுத்த ரிலேயில் இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் வந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த ரிலே போடும்போது ரிலே ஒழுங்காக ஆப்ரேட் ஆகாது. ஒன்று ரேடியேட்டர் ஃபேன் இந்த ரிலே மாற்றி போடுறோம்னா ஃபேன் ஓடிட்டே இருக்கும், இல்லை ஃபேன் ஓடாத மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதனால் ரிலே வந்து அந்தந்த வண்டிக்கு எந்தெந்த பார்ட் நம்பர் இருக்கோ அந்த ரிலேவை பார்த்து கரெக்டாக போடணும், மாற்றி போடக்கூடாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முக்கியமான 3 விஷயத்துக்காக ரிலே யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்மியான ஆம்பியர் வரக்கூடிய மெலிசான ஒயரில் ஒரு ரிலே ஆன் பண்ணி அந்த ரிலே மூலமாக அதிகமான ஆம்பியர் உள்ள தடிமனான ஒயர் மூலமாக சப்ளைவை பாஸ் பண்ணி ஒரு செல்ஃப் மோட்டர் ரன் பண்ண வைக்கிறது, அதுக்காக ரிலே யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் டெம்பரேச்சர் ஏறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ரிலே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரே ஒரு கில் ஸ்விட்ச் மூலமாக செல்ஃப் மோட்டரு, ஃபியூல் பம்பு இந்த மாதிரி நிறைய விதமான சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு ரிலே யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ரிலேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பைக்கில் எதுக்காக ரிலே யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக ரிலேக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்விட்ச் வச்சு மேனுவலாக யூஸ் பண்ண முடியாது, ரிலே வந்து முக்கியமான வேலைகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.